ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பயிற்சியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, ஓரத்தையில் எப்படி நம்ம தைச்சி பழகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நேர் தையல் எப்படி போட்டு நம்ம பழகணும், மிதி எடை தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிதி எடை தையல் 1/2 இன்ச்சு தையல், 1/4 இன்ச்சு தையல், 1/4 இன்ச்சு விட பாதி தையல், இதெல்லாம் எப்படி தைச்சி பழகணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோக்களை நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரத்தையில் எப்படி தைச்சி பழகிறது அப்படின்னு சொல்லி சில நுணுக்கங்களோட பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக எடுத்து இந்த மாதிரி ஓரத்தையில் போடுறீங்கன்னா துணியை மடித்து நம்ம ஓரத்தில் தையல் போட்டுடலாம். அப்படி தையல் போடும் பொழுது நமக்கு தையல் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஓரத்தில் தையல் போடுறதால ஊசி கீழே இறங்கிடும். ஸோ தையல் கீழே இறங்கிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அன்ஃபினிஷிங் ஆகிடும். மறுபடியும் அதே இடத்துல நம்ம தைக்கும் பொழுது பிசிறு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கணும்னா சில நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கணும். ஸோ விரல்களை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் முக்கியமாக நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தையல் போட்டிருக்கிறேன், ஓரத்தையல். ஸோ இந்த ஓரத்தையல் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகலை பாருங்கள், கரெக்டாக துணிக்கு ஓரத்தில் தையல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஓரத்தையல் பர்ஃபெக்டாக போடணும். ஸோ இப்படி போடுறதுக்கு நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சில டிப்ஸோடு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா நீங்கள் சீக்கிரமாக பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். இப்போ நமக்கு ரைட் ஹேண்டு பாருங்கள். இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் என்ன செய்யணுன்னாக்கா, இது நேராக ஊசியில் நம்ம ஊசிக்கு நேராக துணியை வச்சுட்டு ரைட் ஹேண்டுடைய பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் நம்ம ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வச்சிடணும். கரெக்டாக இப்படி ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வச்சுட்டு துணியை பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டால் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டால் நம்ம துணியை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அந்த துணியை அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த ஆட்காட்டி விரலும் பெருவிரலும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ துணியை ஒரு பக்கம் நம்ம ரைட் சைடில் தள்ள மாதிரி நம்ம துணியை விடணும். ஸோ தள்ள மாதிரியே விடும்பொழுது இந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்கு இந்த பெருவிரல் பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்திக்கும். கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்காட்டி விரல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓரத்தையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படின்போது ஸ்லோவாக நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் ஓரத்தையில் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் நம்ம ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் நம்ம பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ்டாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா மிஷினில் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி விடணும். இப்போ அடுத்து ஒரு மெத்தடும் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ஸோ 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு வருதோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது மெத்தடு பாருங்கள். நம்மளுடைய ஆட்காட்டி விரலையை மட்டும் நம்ம வச்சு நம்ம தையல் ஓரத்தையல் போடலாம். இப்போ நம்ம அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் பிளேட், அந்த நீடில் பிளேட்டோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரலை வச்சுக்கணும். ஃபிக்ஸடாக ஆட்காட்டி விரலை மிஷினில் ஃபிக்ஸடாக இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா துணி இந்த பக்கம் நகராது. ஸோ நகராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸடாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டால் அந்த துணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடணும். ஸோ ஒரு நூல் அழுத்தமாக நம்ம ரைட் சைடில் அழுத்தம் கொடுத்த மாதிரி துணியை விட்டோன்னு சொன்னாக்கா அந்த பக்கம் துணி போகாத அளவுக்கு நமக்கு இந்த ஆட்காட்டி விரலை வச்சு நம்ம தடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ 3வது மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆட்காட்டி விரலை மிதி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட், அந்த ஃபுட்டுக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கட்டை விரலால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி விடலாம். இது 3வது மெத்தடு. ஸோ இந்த 3 மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஓரத்தில் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ 3வது மெத்தட் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம ஓரத்தையில் போடுறதுக்கு இந்த மாதிரி துணியை வச்சுட்ட பிறகு அந்த ஃபுட் மிதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிதிக்கிட்ட அந்த ஆட்காட்டி விரலை வச்சுருங்க. மிதிக்கிட்ட ஆட்காட்டி விரலை வச்சுட்டு கட்டை விரலை பாருங்கள், ரைட் ஹேண்டுடைய அந்த கட்டை விரல் நம்ம துணியை என்ன செய்யணும், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிடணும். அழுத்தக்கூடாது. படிமான பாத்திரத்துக்கு அந்த கட்டை விரல் யூஸ் ஆகணும். அந்த ஆட்காட்டி விரல் பார்த்திங்கன்னா மிதிக்கிட்ட வச்சு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிடணும். ஸோ கொஞ்சம் பின்னாடி வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, கொஞ்சம் முன்னாடி வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அதான் வித்தியாசம். 3வது ஸ்டெப்பு. ஸோ 3வது மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் 3வது மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மிதிக்கு ஒட்டினாப்பில் வச்சு நம்ம தைக்கிறதால டக்குன்னு ஊசியில் போய் கை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். அப்படி ஜாக்கிரதையாக, ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கும்பொழுது நீங்கள் டக்குன்னு மிதிக்கு கீழே கை போயிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் 3வது மெத்தடை விட ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மிதிக்கிட்ட வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் பிளேட் கிட்ட வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது விரல்கள் தான் முக்கியமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம
ஒரு இடத்துல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்மளோட ரைட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்டால் நம்ம துணியை வந்துட்டு மூவ் பண்ணணும். அதாவது துணியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி விடுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மெத்தடு பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நல்லா வந்து ட்ரைனிங் எடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.